குடிப்பழக்கத்துல இருக்கிறவங்க இந்த கயிறை கட்டினீங்கன்னா குடிப்பழக்கம் பக்கமே போக மாட்டாங்க. 18 சித்தர்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய இந்த பால பரமேஸ்வரி நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா அனைத்து நட்பணமும் உங்களுக்கு கிடைக்கும். இங்க மட்டும்தான் இலவசமாக ஜாதகம் பார்க்கப்படுகிறது. வளர்பிற பஞ்சமி என்று நம்ம கையினாலே இங்க மட்டும்தான் பாலாபிஷேகம் வாழவராய்க்கு பண்ணலாம். பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய விசேஷமாக ஒரு தன்மை கொண்டது. இப்படி இவ்வளவு அதிசயங்களும் அற்புதமும் இருக்கிற இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திண்டிவனம் பாஞ்சாலம்ல இருக்க ஸ்ரீ வாழை வராகி அம்மன் கோவில். அந்த தமிழ்நாட்டிலே உங்களுக்கு எங்க மட்டும் தான் ஃப்ரீயா ஜாதகம் பார்க்கறது மட்டும் இல்லாம வளர்பிற பஞ்சமி அன்னைக்கு உங்களோட சொந்த கையால நீங்க வாழை வராகி அம்மனுக்கு அபிஷேகமும் பண்ணலாம். உங்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் இல்ல எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி இந்த 6 அடி சிலையா இருக்க வாழை வராகி அம்மனை மனசார வேண்டி விளக்கு மட்டும் ஏத்தி வைங்க, எல்லாமே சரியாயிடும். இந்த கோவில் இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஜாதகம் அருள்வாக்கு பிரசனம் இது எல்லாத்தையுமே ஒரு சேவை மாதிரி ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கோவிலை ஒரு தடவையாச்சும் வந்து விசிட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேட்டன் ஸ்ரீவை ஃபாலோ பண்ணிடுங்க.